எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இவர் தான் பாடுறாரு அப்படின்னு. சுந்தர் சி இயக்கத்துல விஷால் நடிச்சு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் வர ஜனவரி 12ஆம் தேதி பொங்கல் ஸ்பெஷலா வெளியாக இருக்கிற படம் தான் மதகஜராஜா. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நேத்து நடந்துச்சு. விழாவில் கலந்துகிட்ட விஷால் பார்க்கவே ரொம்ப உடல்நிலை சரியில்லாதவர் மாதிரி இருந்தாரு. மேலும் அவரோட தோற்றமும் கவலை அளிக்கிற விதமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து மேடையில பேசின விஷால் ரொம்ப நடுக்கத்தோட தான் பேசினாரு. அவரோட கையில நடுக்கம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. பேசவும் ரொம்பவே தடுமாறினாரு. இதை கவனிச்ச டிடி உடனடியா அவரை உட்கார வச்சு அதுக்கப்புறம் கேள்விகளை கேட்க தொடங்கினாங்க. விஷாலோட இந்த நிலைமையை பார்த்து விஜய் ஆண்டனி மற்றும் சுந்தர் சீனு எல்லாருமே மேடைக்கு ஓடி வந்து விஷாலுக்கு உதவி செஞ்சாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கூட விஷாலோட நடுக்கம் நிக்கல. இதெல்லாம் பார்த்த பலருமே விஷாலுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி இருக்காரு, அவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டு வருத்தப்பட்டுட்டு வராங்க. இந்த நிலையில விஷாலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற உண்மை காரணம் இப்ப தெரிய வந்திருக்கு. ஆனா இந்த பாட் நீங்க அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தவர் அவர்தான். இன்னி கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்காரு. பாவம் ஜராடிக்குது சார். நான் சொல்றேன். டிடிஏ மதகஜராஜா படத்தோட ஆடியோ லான்ச்ல இத பத்தி பேசியிருந்தாங்க. இப்படி விஷாலுக்கு வைரல் ஃபீவர்னு டிடி சொல்லியிருக்காங்க. மேலும் விஷாலுக்கு சிகிச்சை அளிச்ச மருத்துவரான டாக்டர் ராஜ்குமார் இப்போ மெடிக்கல் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விஷாலுக்கு வைரல் ஃபீவர் இருக்கு, அதனால அவருக்கு முறையான சிகிச்சை அளிச்சு இப்போ அவரை கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு அந்த மருத்துவ அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. பலருமே விஷால் சீக்கிரமே குணமாகி பழைய மாதிரி திரும்ப வரணும்னு அவருக்காக ப்ரே பண்ணிட்டு வராங்க. விஷால் எப்போதுமே துடிப்போட ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபர்னு எல்லாருக்குமே தெரியும். ஃபிட்னஸ்க்கு பேர் போன ஒரு மனுஷன் இப்படி பரிதாபமா பேச முடியாம நிக்க முடியாம இருக்கிறத பார்த்த பலருமே கண்கலங்கி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எவ்வளவு ஃபீவர் இருந்தாலும் படத்தை ப்ரோமோட் பண்ண வந்த விஷாலோட டெடிகேஷனை பார்த்து பலருமே அவரை பாராட்டிட்டும் வராங்க. டாக்டரோட மெடிக்கல் ரிப்போர்ட் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் விஷாலுக்கு ஃபீவர்லாம் இல்ல, விஷால எல்லாருமே கேஷுவலா ஹக் வேற பண்றாங்க, அவருக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சோஷியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சோ விஷால் சீக்கிரமே குணமாகி அவரோட தரப்புல இருந்தே இதுக்கு தெளிவான பதில் கொடுத்தா பல சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தா இருக்கு.